السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم، ذلك الدين القيم، فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய குத்துபாவினுடைய உரை ஆஷூரா என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். பொதுவாக ஆஷூரா என்றால் 10வது என்ற பொருள். எந்த 10வதுக்கும் ஆஷூரா என்று சொல்லலாம். 10வதாக இருக்கக்கூடிய ஒன்றை ஆஷூரா 10வது என்று குறிப்பிடுவது அரபுகளினுடைய வழக்கு. அந்த வகையிலே ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய 10வது நாளை ஆஷூரா என்று சொல்லலாமா என்றால் சொல்லலாம். ஷரியத்தை பொறுத்தவரை லுகத் என்று மொழியியலில் லாங்குவேஜில் ஒரு பொருள் இருக்கும். இஸ்திலாஹ் என்று சொல்லக்கூடிய நடைமுறையில் இன்னொரு பொருள் இருக்கும். ஷரஅன் ஷரியத்திலே ஒரு பொருள் இருக்கும். ஆக லுகத் என்று சொல்லக்கூடிய மொழியியலில் ஆஷூரா என்றால் பொதுவாக 10வது, அது எந்த 10வதாகவும் இருக்கலாம். ஆனால் ஷரஅன் ஷரியத்திலே ஆஷூரா என்றால் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் தான். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இந்த ஒவ்வொரு மாதத்திலும் 10வது நாள் இடம்பெறுகிறது என்றாலும் கூட இந்த நாள், இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் என்பது தனியான ஒரு விசேஷமிக்க நாள் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. இது தனி சிறந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாகத்தான் ஷரியத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த நாளை குறித்து ஹதீதுகளும் இருக்கிறது, வரலாற்று செய்திகளும் இருக்கிறது. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியிலே இறங்கி அவர்கள் தௌபா செய்தார்கள். எவ்வளவு காலம் தௌபா செய்தார்கள் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் தௌபா செய்து அங்கீகரிக்கப்பட்ட நாள் என்பது இந்த முஹர்ரம் 10ஆம் நாள். எனவே இது தௌபாக்குரிய நாளாக இதை பார்க்கப்படுகிறது. தௌபா செய்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு நாள் அது. தௌபாங்கிறது இப்போ செய்யணும் அப்போ செய்யணுங்கிறதுல எல்லாம் செய்யணும். ஆனால் ஒரு விசேஷமான அல்லாஹ்வுக்கு பிரியமான அந்த நேரத்தில் நாளில் நாம் தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் சீக்கிரமாக அதை அங்கீகரிக்கலாம். அதே மாதிரி சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே இருந்து வெளியே வந்த நாளும் இந்த ஆஷூராவுடைய நாள். சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அவர்களுடைய காலத்திலே ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு, அவர்கள் கப்பல் செய்து, இது ஒவ்வொன்றும் தனி வரலாறு, இந்த ஆஷூராங்கிறதுனால அந்த குறிப்பை மட்டும் நான் சொல்லுகிறேன். அவர்கள் கப்பல் செய்து அந்த கப்பலிலே பிரயாணித்து அது ஜூத் என்று சொல்லக்கூடிய மலையிலே போய் அது ஒதுங்கி அவர்கள் அதிலிருந்து வெளியே வந்த நாளும் இந்த ஆஷூராவுடைய நாள். இப்படி எண்ணற்ற சிறப்புகள் இந்த ஆஷூராவுக்கு இருக்கிறது. நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வந்த பொழுது முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் நோன்பு வைப்பதற்கு யூதர்கள் ஆயத்தமானார்கள். அது ஒரு நாளைக்கு முன்னாலேயே தெரியுமில்ல, ஒரு நாளைக்கா 2 நாளைக்கு முன்னாலேயே அது தெரியுது. அவங்க ஆயத்தமாகறாங்க. இந்த ஆஷூரா நாளில் அவங்க நோன்பு பிடிக்கிறதுக்கு ஆயத்தமாகிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, என்ன நீங்கள் இந்த நாளில் நோன்பு பிடிக்கிறீங்களே என்ன என்று கேட்கும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனு இஸ்ரவேலர்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாளையில் தான் ஃபிரௌன் கிப்தி, அவனுடைய கூட்டம் கிப்தி, அவர்களிடமிருந்து பாதுகாத்த நாள். நஜ்ஜல்லாஹு மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், உங்களை விட எங்களுக்கு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் நெருக்கமான ஆள். நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை சொல்லிட்டு குழப்பம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நானும் அவரும் சகோதரராக இருக்கிறோம். ஆகவே அந்த நாளில் நோன்பு நோற்பதற்கு நாங்கள் தான் மிக்க தகுதியான நபர்கள் என்று சொல்லி அந்த நாளில் நோன்பு நோற்பதை ஃபர்லாக ஆக்கினார்கள். நல்ல கவனிக்க இந்த இடத்தை. ஆஷூராவுடைய நோன்பு நமக்கு ஃபர்லாக இருந்தது, இப்போ இல்லை. முதலாவதாக இந்த சமூகத்தில் ஃபர்லான நோன்பு என்று சொன்னால் அது ஆஷூராவுடைய நாள் தான். அதற்கு பின்பு ரமலான் மாதம் நோன்பு வைப்பது என்ற நிலை வந்த பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பை அல்லாஹு தஆலா ரமலானிலே நோன்பு வைப்பதை, அந்த ஒரு மாதம் நோன்பு வைப்பதையும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். எனவே ஆஷூரா நாளில் நோன்பு வைப்பவர்கள் விரும்பியவர்கள் நோன்பு வைக்கலாம் என்று அதை சுன்னத்தாக மாற்றினார்கள். இது வரலாறு, ஹதீதுகளிலே இது தெளிவாக இருக்கிறது. ஆனாலும் இந்த ஆஷூராவுடைய நாள் 10வது நாள் நோன்பு வைப்பதனுடைய சிறப்பை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது, சியாமு யௌமி ஆஷூரா அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு. ஆஷூரா அன்று நோன்பு வைப்பது நான் கருதுகிறேன், நான் எண்ணுகிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த முந்திய ஒரு வருடத்தினுடைய பாவங்களையும் போக்கக்கூடிய, அதற்கு கஃபாராவாக, பாவத்திற்கு பரிகாரமாக அமையக்கூடியதாக அந்த நோன்பு அமையும், பரிகாரமாக அந்த நோன்பு இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக அந்த ஒரு நோன்பு மாத்திரமே அது எவ்வளவு சிறந்த நோன்பு என்பதை நீங்கள் பார்க்கணும். ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் என்று சொன்னால் சிறு பாவங்கள், பெரிய பாவங்கள் எப்போதும் தௌபா அவசியம். பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தௌபா, சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அமல்கள். எனவே ஒரு வருடத்திலே, முந்திய ஒரு வருடத்திலே நடந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த ஆஷூராவுடைய நோன்பு காரணமாக அமையும் என்று வல்லலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பிட்டு விட்டு அடுத்து சொன்னாங்க, வகால லஇன் ஐஷ்து இலா காபிலின், அடுத்த வருடம் நான் இருந்தால் லஅஸூமன்ன தாசிஆ, 9வது நாளும் நான் நோன்பு நோற்பேன் என்று குறிப்பிடுறாங்க. நான் அடுத்த வருஷம் ஹயாத்தா இருந்தா 10வது நாள் மட்டுமல்ல 9வது நாளும் நான் நோன்பு நோற்பேன் என்றார்கள். அதற்கான காரணத்தை அவர்கள் பல இடங்களிலே அவங்க சொல்லி இருக்கிறாங்க. யூத நசாராக்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், ஹாலிஃபுன் நசாரா ஹாலிஃபுல் யஹூத வன் நசாரா, யூத நசராணிகளுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், அவர்களோடு இபாதத்தில் ஒத்து போகாதீர்கள் என்கிறாங்க. அப்போ யூதர்களை பொறுத்தவரை ஆஷூரா அன்னைக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்க, நோன்பு பிடிப்பாங்க.
அதுதான் நிகழ்வுக்குரிய நாள், அதில் சந்தேகம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றியது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டது முன்னால் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் அந்த நாளில் நடந்தது தான். ஆனாலும் கூட அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும், இபாதத்தினுடைய விஷயங்கள் அவங்களுக்கு மாறு புரிஞ்சிருங்க என்ற அடிப்படையில் தான் நான் அடுத்த வருஷம் இருந்தால் 9வது நாள் நோன்பு பிடிப்பேன் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ என்ன அர்த்தம் இதுலேயும் நம்ம விளங்குறோமா இல்லையா? 9வது நாள் அவங்க வந்து இனி அடுத்த வருஷம் இருக்க மாட்டாங்க, அல்லாஹ்வினுடைய சமூகம் போய் சேர்ந்து விடுவார்கள் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக தெரிவிச்சிட்டாங்க. மக்களுக்கு படான்னு தெரிவிக்கல, ஏன்னா சஹாபிகள் தாங்க மாட்டாங்க. எனவே அதை சூசகமாக என்ன வெளிவுபடுத்தினாங்க. எனவே 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு நோற்பது நமக்கு சுன்னத்து. நாளை 9வது நாள், நாளை மறுநாள் 10வது நாள், சனி ஞாயிறு இந்த 2 நாட்களும் நோன்பு நோற்பது பிரதானமான சுன்னத்து என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். ஒருவேளை 9வது நாள் நோன்பு நோற்க முடியாத ஒரு நிலை இருந்தது, அப்படி சில நிலைகள் இருக்கலாமா இல்லையா? பெண்களுக்கு பெரும்பாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழ முடியாத நிலையில் இருப்பாங்க, அன்றைக்கி தான் அவங்க சுத்தமாகுவாங்க நாளைக்கு. அப்போ அதெல்லாம் நோன்பு பிடிக்க முடியாது, மறுநாள் என்ன 10 பிடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் அவங்க 10ம் 11ம் பிடித்து கொள்ளட்டும். நம்முடைய இமாம்கள் அதை என்ன செய்கிறாங்க, தெளிவுபடுத்துகிறாங்க. ஏன்னா அதனுடைய நோக்கம் என்னென்னா யகூதிகளுக்கு மாற்றம் செய்யணும். யகூதிகள் 10 மட்டும் படிக்கிறாங்களா, நீங்கள் 9, 10 அல்லது 10, 11 ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யுங்க என்பதுதான் அதனுடைய நோக்கம். ஆனாலும் 10, 11 பிடிப்பதை விட 9, 10 பிடிப்பது தான் ஏற்றம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்ததுனால அது மிக சிறந்ததாக ஆகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். அருமையான பெருமக்களே, இன்னொரு கட்டத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூமு யௌம ஆஷூரா ஹுவ யௌமுன் கானத்தில் அம்பியா யசூமுனஹு ஃபசூமுஹு. நீங்கள் ஆஷூரா அன்னைக்கு நோன்பு பிடிங்க, ஏனெனில் முந்தி வந்த நபிமார்கள் அத்தனை பேரும் அந்த நாளில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லா நபிமார்களுமே ஆஷூரா அன்னைக்கு நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. எனவே இது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியமான நாள் என்று இந்த ஹதீதுகள் எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்னொரு செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. யார் ஆஷூரா நாள் தினத்தன்று தன்னுடைய குடும்பத்திற்கு விசாலமாக செய்கிறாரோ, விசாலமாக நடந்து கொள்கிறாரோ, அந்த வருஷம் முழுவதும் அவருக்கு அல்லாஹ் அவருடைய ரிஸ்கை விஸ்தீரணமாகி வைப்பான். இது பெரிய சப்ஜெக்ட், இது ரொம்ப கவனத்தில் நம்ம கொள்ளணும். வழமையாக நம்முடைய மனைவி மக்களுக்கு தாய் தாப்பர்கள் நம்ம கொடுப்போமா இல்லையா? மாதம் கொடுப்போம். சில பேர் தேதி கொடுக்குறாங்க, சில பேர் பிறை அன்னைக்கு கொடுக்குறாங்க. இது பெரிய பாக்கியம், அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பிறையை கணக்கு பார்த்து நீங்கள் கொடுப்பதாக இருந்தால், கடைகளில் சம்பளம் கொடுக்கறதா இருந்தாலும் பிறைகளை பார்த்து பிறை 1 நீங்கள் கொடுங்க. 1ஆம் தேதி கொடுக்கறத விட பிறை 1ஆம் தேதி என்ன பிறை 1 நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி கணக்கு நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் ஏப்ரல் 1ஆம் தேதி பார்க்குறத விட முஹர்ரம் 1ஆம் தேதி நீங்கள் பாருங்கள். இந்த கணக்கு பார்க்குறது ஏப்ரல் அப்படி பழக்கமாக்கி வச்சுருக்கிறோம், அதை நம்ம மாற்றணுங்கிறோம். எனவே முஹர்ரம் மாதம் 1ஆம் தேதி நீங்கள் பாருங்கள், அதுதான் நமக்கு சிறந்தது என்றெல்லாம் நம்ம சொல்லி வருகிறோம். ஆக அந்த அடிப்படையில் நம்ம குடும்பத்துக்கு நம்ம செலவு செய்கிறோம், நம்ம குடும்பத்துக்கு நம்ம செலவு செய்கிறோம். அப்படி செலவு செய்யும் பொழுது வழமையாக சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு கணக்கெல்லாம் வைக்கிறது இல்லை, அப்போ கொடுத்துக்கிட்டு வருவாங்க. பெரும்பாலானவர்கள் மாதம் பிறந்ததும் ஒரு கையில் என்ன செய்வோம், மனைவி கையில் இதை வச்சுங்க பிறகு செலவு செய்யுங்கன்னு கொடுத்துருவாங்க. சரி, எதுனாலும் ஓகே தான், ஷரியத்தில் அது ஒன்றும் தடை இல்லை. ஒவ்வொரு நாளும் கொடுக்கலாம், இந்த மாதம் ஒரு நாளைக்கு இவ்வளோ. அது சில பேர் அப்படி தான் இருப்பாங்க, ரொம்ப கணக்கு பார்த்து கொடுக்கறது. அப்படி செய்யாதீங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் கணக்கு பார்த்து உங்களுடைய குடும்பத்திற்கு செய்தால் அல்லாஹ் கணக்கு பார்த்து தான் உங்களுக்கு தருவாங்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு செய்யும்போது அது கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது, கொஞ்சம் தாராளமாக நடக்கணுங்கிறாங்க. அருமையான பெருமக்களே, எனவே நம்ம வழமையாக மாதம் நம்முடைய மனைவிக்கோ நம்ம கொடுத்துட்டு வர்ற மாதிரி, தாய் தாப்பருக்கு கொடுத்துட்டு வர்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ இந்த ஆஷூரா நாள் இருக்க பாருங்கள், இது ஸ்பெஷல், தனியானது. அதை அந்த கணக்கில் சேர்க்கக்கூடாது. வழமையாக நான் வந்து மாதம் 25,000 கொடுப்பேன், இந்த மாதம் 20,000 கொடுத்துட்டு இப்போ ஆஷூரா அன்றைக்கி 5,000 கொடுக்குறேன், அந்த கணக்கு சரிவா? இது கணக்கு பார்க்குறது, இந்த கணக்கு பார்க்கக்கூடாது. நீங்கள் வழமையாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க.
ஆஷூரா அன்னைக்கு தனியாக ஸ்பெஷலாக கொடுங்க. ஏன்னா அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக்குவான்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய ரிஸ்கை அல்லாஹ் விசாலமாக்குவான். அந்த ஆஷூரா தினத்தன்று தாராளமாக நடந்து கொள்ளுங்கள். அப்போ அது ஸ்பெஷலாக போனஸ். அது நம்ம போனஸ்ன்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த போனஸை நீங்கள் என்ன செஞ்ச வேண்டியது? ஆஷூரா ரமலானில் கொடுக்குற போனஸ் வேறு, இது தனியாக ஒரு நாள். இந்த நாளைக்காக வேண்டி தனியான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய மனைவிக்கு, அதே மாதிரி தாய் தகப்பர் இருந்தால் அவங்களுக்கு இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த செய்தியின் வழியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ரை என்று ஒரு ஊர், ரை என்று ஒரு ஊர், அது ரொம்ப பிரபல்யமான அரபுகளிடத்தில் ரொம்ப பிரபல்யமான ஒரு ஊர். அங்கே ஒரு காதி இருந்தார், ஒரு ஜட்ஜு. காலின் கனியுன், மிகப்பெரிய வசதியும் அவருக்கு இருந்தது. அல்லாஹ் தஆலா பெரிய வசதி படைத்த ஒரு காதியாக அவர் இருந்தார். அவர் ஜட்ஜாக இருந்தார். அவர் இடத்துல ஒரு மனிதர் வந்தார். ஆஷூரா தினத்து அன்றைக்கு வந்து அந்த ஜட்ஜ் இடத்துல கேட்கிறார், நீதிபதி அவர்களே, பெரிய வசதி வாய்ப்போடு இருக்கிறார், செல்வ செழிப்போடு இருக்கிறவர், கிட்டத்தட்ட ஊரினுடைய தலைவர் மாதிரி இருக்கிறார் அவர். நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன். இன்றைக்கி ஆஷூராவுடைய நாளாக இருக்குது. இந்த நாளினுடைய பரக்கத்தை கொண்டு உங்களிடத்தில் நான் கேட்டு வந்திருக்கிறேன். எனக்கு இவ்வளோ கொஞ்சம் உணவுகள் வேணும், இறைச்சி கொஞ்சம் வேணும், ரொட்டி வேணும், ஒரு 2 திரம் தாங்க. பெருசாக கேட்கல, 2 திரம் கேட்குறாங்க. உணவையும் அவ்வளோ பெருசாக கேட்கல, உணவையும் அவர் பெருசாக கேட்கல, திருகத்தையும் பெருசாக கேட்கல. தீனான்னு கேட்டாலாவது பரவாயில்ல, தங்க நாணயம் வெளியே தான் கேட்குறார். ஆக அது 2 திரம் தாங்க, என்னுடைய பிள்ளைகள்லாம் பசியில் இருக்குது, அதனால் எனக்கு நீங்கள் உதவுங்க அப்படின்ட்டு கேட்குறார். அப்படி கேட்ட பொழுது அந்த ஜட்ஜு சொன்னார், நீ லோஹருடைய நேரத்தில் வா அப்படின்னு அனுப்புகிறார். காலையில் கேட்டதுக்கு அந்த மனிதர் லோஹருடைய நேரத்துக்கு வந்தார். அவரை பார்த்துட்டு சொன்னார், இல்லை நீ அசருடைய நேரத்துக்கு வா அப்படின்னு திருப்பி அனுப்புகிறார். அந்த மனிதரும் அசருடைய நேரத்துக்கு வந்தார். கண்டுகிடவே இல்லை. ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு முடியாமல் அவர் திரும்பிட்டார். கடுமையான பசி, பிள்ளைகள்லாம் பசியோடு இருக்குது. என்ன செய்கிறது, தன்னுடைய பசியை தாங்கிட்டாலும் பரவாயில்ல, தன் பிள்ளைகள்லாம் பசியாக இருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு அப்படி தெருவில் நடந்து வர்றார். அப்படி நடந்து வரும்பொழுது ஒரு கிறிஸ்தவன் அவரை பார்க்குறார். ஒரு கிறிஸ்தவரை பார்க்குறார். பார்த்து அவருடைய முகத்தில் என்னமோ கவலையாக இருக்கேன்னு சொல்லி ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த மனிதரிடத்தில் போகிறார். என்ன ரொம்ப ஒரு மாதிரியாக சோர்ந்து போகிறீங்களே, என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு. இல்லை பிரச்சனைன்ற ஒன்றும் இல்லை, ரொம்ப பசியும் பட்டினிலையுமா நாங்கள் இருக்கிறோம், நான் யார்ட்டையும் போய் கேட்டுக்கிட்டு இருக்கிற வழக்கம் உடையவன் இல்லை. இந்த ஊருடைய காதியாக இருக்கக்கூடிய ஜட்ஜ் அவரிடத்தில் போய் நான் என்ன செய்தேன், சில உதவிகள் கேட்டேன், அவர் இப்படி இப்படி சொன்னார், கடைசியில் எதுவுமே தரல, அதான் ரொம்ப மன வருத்தத்தோடு நான் என்னுடைய இல்லத்துக்கு எதுவுமே இல்லாமல் நான் திரும்பிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொன்னபோது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ அந்த ஜட்ஜ் இடத்துல இவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே சொல்கிறார், எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்ட்டு. அவன் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அவர் கேட்டதை மாதிரி 10 மடங்கு கொடுத்து அனுப்புகிறான். 2 திரகமா 20 திரகம் என்பது போன்று அவர் கேட்ட உணவிலே, இறைச்சியிலே, ரொட்டியிலே எல்லாவற்றையும் அவர் கேட்ட மாதிரி 10 மடங்கு கொடுத்து அனுப்பிட்டான். அவருக்கு பெரிய சந்தோஷம். அப்போ அவர் நினச்சிப்பார், ஒரு வேளை நம்ம ஜட்ஜு நமக்கு தந்திருந்தா இதே அளவு தந்திருப்பார். தராத்ததுனால அல்லாஹ் தஆலா 10 மடங்கு ஆக்கி வச்சிருக்கிறான்னு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செஞ்சுட்டு அவர் போயிட்டார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அன்று இரவு அந்த காதி ஒரு கனவை காணுகிறார். ஜட்ஜு கனவு காண்கிறார். 2 சுவன மாளிகைகள். ஒரு மாளிகை எப்படி இருக்கிறது என்றால் அதனுடைய கட்டுமானங்கள் செங்கல் சொல்கிறோமில்ல, அது வந்து தங்கத்தால் வெள்ளியால், ஒன்று செங்கலால் இருக்குது, தங்கத்தால் இருக்குது, ஒன்று வெள்ளியால் இருக்குது. தங்கத்தாலும் வெள்ளியாலும் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான மாளிகை அது. இன்னொன்று சிகப்பு மரகதத்தால் உருவாக்கப்பட்ட மாளிகை. கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அப்போ ஒரு அசரீரி முழங்குகிறது அல்லாவின் புறத்திலிருந்து, அடே இதை உனக்காக தான் வச்சிருந்தேன், நீ இப்படி ஒரு அடியான் வந்து கேட்டு உனக்கு கொடுப்பதற்கான எல்லா சக்தியும் இருந்து
இப்படி அலைக்கழித்து அவனை அனுப்பிட்டியே, அதனால் இந்த 2 மாளிகையும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு அசரீரி முழங்கு திடுக்கிட்டார். அப்படி பதறுது, உடம்புலாம் பதறுது. நேராக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவனை போய் பார்க்குறார். அவன் கிறிஸ்தவங்கிறத விளங்கிக்கிட்டார். அவனையும் தெரியும், இவரை தான் தெரியுமா, இவர் தான் ஜட்ஜால் இருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட போய் இவர் சொல்கிறாரு, இந்த ஜட்ஜு சொல்கிறாரு, நீங்கள் நேற்று ஒரு அமல் செஞ்சீங்களோ, நல்ல அமல், நல்ல காரியம் செஞ்சீங்களோ, ஒரு மனிதர் உங்கள்கிட்ட வந்து உணவு கேட்டாரோ, திர்ஹம் கேட்டாரோ, இறைச்சி கேட்டாரோ, அவருக்கு நீங்கள் கொடுத்து வணங்குனீங்களோ? ஆமாம், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் யார்ட்டையும் சொல்லலையே. அதெல்லாம் இருக்கட்டும் சார், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் செஞ்ச அந்த நற்காரியத்தை எனக்கு சமர்ப்பித்து விட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிடுங்க. அதை நான் உங்களுக்கு தந்துட்டேன், அதனுடைய நன்மையை நான் உங்களுக்கு தந்து விட்டேன் என்று நீங்கள் சொல்லணும். எதுக்கு? நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா 1,00,000 திர்ஹம் நான் தர்றேன். எங்கே இருக்கு? அவர் கொடுத்த அந்த அளவு மிஞ்சி போனால் ஒரு 10,000 ரூபா வருமா? 1,00,000 திர்ஹம்னா அது எங்கேயோ போயிடும். ஆக 1,00,000 திர்ஹத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், அந்த நன்மையை எனக்கு நீங்கள் தந்துடணும் அப்படின்ற உடனே, இதெல்லாம் உங்களுக்கு என்ன எப்படி தெரியும், எதுக்கு இப்படி கேட்குறீங்க, தகவலை எனக்கு சரியாக சொல்லுங்கள் அப்படின்ற போது, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், அவர் வந்தார், உண்மையில் எங்கிட்ட வந்து கேட்டார், நான் கொடுக்க இல்லைங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்படி ஒரு கனவு கண்டேன், எனக்கு பெரிய திகைப்பாயிட்டு, நான் எவ்வளோ பெரிய நஷ்டவாளியாக ஆகிட்டேன் அப்படிங்கிறத உணர்ந்து அதை நான் திரும்பி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன், உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். ஏன்னா நீ ஒரு முஸ்லீம் இல்லை, நீ எப்படி சொர்க்கத்துக்கு போக போகிற, அந்த நன்மையை தந்தால் நான் 1,00,000 திர்ஹமாவது உனக்கு தருவேன் இல்லை அப்படிங்கும்போது அவர் சொன்னாராம், இப்படியா இருக்கிறது உங்களுடைய மார்க்கம்? இந்த சாதாரண ஒரு சின்ன உதவிக்கு இறைவன் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை தருகிறானா? அப்படின்னா நான் அதை விட்டுட்டு இருக்க முடியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சத்திய தீனுல் இஸ்லாத்துக்கு வந்துட்டு அவரை திருப்பி அனுப்பிட்டான் என்ற வரலாறை நாம் படிக்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, இப்படி இந்த நாளில் நடந்த இந்த நாளுக்காக வேண்டி அவர் கேட்டதை இந்த நாளை முன்வைத்து தான் கேட்டார். இந்த நாளை முன்வைத்து தான் அவர் என்ன செய்கிறார், கேட்குறாரு, இந்த நாளில் இந்த நாளை கண்ணியப்படுத்தும் வகையில் எனக்கு உதவுங்க அப்படின்னு தான் அவர் வந்து ஜட்ஜிட்ட கேட்குறார். எகிப்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய மிஸ்ரு, அந்த மிஸ்ரிலே அத்தியத் இப்னு ஹலஃப் என்று ஒருவர் இருந்தார். பெரிய வசதியோடும் வாய்ப்போடும் வாழ்ந்து வந்தவர். ஒரு காலகட்டத்தில் அவர் ஏழையாக போயிட்டார். சில இடங்களில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஓஹோண்டு வாழ்ந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கட்டத்தில் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க பாவம், நானே பார்த்துருக்கிறேன். ஓஹோ என்று வாழ்ந்தவர், ஒரு பெரிய நிறுவனத்தை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஒரு காலகட்டத்திலே ஏழ்மையினுடைய உச்சத்திற்கு சென்று அதை வித்துட்டார், அந்த நிறுவனத்தை வித்துட்டார். நிறுவனத்தை வித்துட்டா பரவாயில்ல, வித்துட்டு அதே நிறுவனத்தில் ஒரு கூலி தொழிலாளியாக வேலை செய்ததை நான் பார்த்தேன். அல்லாஹ் நம்மை அந்த மாதிரி நிலையிலிருந்து பாதுகாக்கணும். நம்ம நிறுவனத்தை நாம் அடுத்தவர்களுக்கு வித்துவிட்டு அதிலேயே ஒரு கூலி தொழிலாளியாக வேலை செய்வது என்பது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? எப்படி இருக்கும்? ஏன்னா அவருக்கு வேறு வேலை தெரியாது, அந்த நிறுவனத்தில் உள்ள அது அங்கே என்ன பணி நடக்கிறதோ அதுதான் அவருக்கு தெரியும். ஒரு காலகட்டத்தில் இந்த அத்தியத் இப்னு ஹலஃப் என்பவர் வசதியிலும் வாய்ப்பிலும் வாழ்ந்தவர். அவர் ஏழ்மை நிலைக்கு ஆளாகிவிட்டார். ஏதோ ஒரு நிலைமையில் அவர் ஏழையாக போயிட்டார். ஆனால் ஆள் நல்ல மனுஷனாக சாலிஹாக வாழ்ந்தவர் தான். அங்கே மிஸ்ரில் இருக்கக்கூடிய ஒரு ஜும்மா பள்ளி, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பெயரால் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு சுபுஹ் தொழுகைக்காக அவர் போகிறார். ஆஷூரா தினத்தன்று சுபுஹ் தொழுகைக்காக, ஃபஜ்ர் தொழுகைக்காக போகிறார். அங்கே அவர் பக்கத்தில் வேறு பள்ளிகள் இருந்தாலும் அதை விட்டுட்டு அந்த பள்ளிக்கு போகிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அங்கே நிறைய கூட்டம் அன்றைக்கி சுபுக்கு வருவாங்க, விசேஷமான துவாக்கள் நடக்கும். அங்கே சுபுடைய வக்கத்தில், சுபு முடிந்ததுக்கு பிறகு ஆஷூரா அன்னைக்கு சுபுகில் பெரிய கூட்டம் வரும், மக்களுக்காக வேண்டி துவா செய்யப்படும். அந்த பள்ளிக்கு பெண்கள் வருவது வழக்கம் இல்லை, ஆனால் அன்று வருவாங்க. சுபுகில் மட்டும் முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் ஆஷூரா தினத்தன்று
பெண்களும் அந்த மஸ்ஜிதுக்கு வருவாங்க. ஏன்னா லி அஜ்லி துஆ, துஆவுக்காக வேண்டி ஒரு கூட்டு பிரார்த்தனை அங்கே நடக்கிறது. அந்த துஆவுக்காக வேண்டி அவங்க என்ன செய்வாங்க, அங்கே வருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் இவர் அந்த தொழுகையெல்லாம் முடிந்து பிரார்த்தனையில் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பெண் மட்டும் தனியாக ஒதுங்கி நிற்கிறாங்க இவரை எதிர்பார்த்து. இவர் ஒரு நல்ல ஆடை அணிந்து போயிருக்கிறார். அன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு நல்ல ஆடை மட்டும்தான், ஒரு அழகான ஆடை வச்சிருக்கிறார். இதை தவிர்த்து ஒழுங்கான ஆடையும் இல்லை, உணவும் இல்லை, ஒரு ஏழ்மையில் ஆயிட்டார். ஆனாலும் தான் ஏழை என்று வெளியில் காட்டிக்கொள்ளாத அளவிற்கு அந்த ஆடையை அணிஞ்சிட்டு போகிறார். அப்படி எத்தனையோ மக்கள் இருப்பாங்கல்ல, அது பெரிய விஷயம், அது பெரிய கண்ணியமான ஒரு விஷயம். அது தன்னுடைய ஏழ்மையை வெளியிலே காட்டாமல் தன்னை அல்லாஹ் என்ன நல்லா தான் வச்சிருக்கிறான் அப்படின்னு காட்டுறதுங்கிறது ஒரு பெரிய சுக்ருனுடைய அடிப்படை. அது அந்த வகையில் இந்த அத்தியத் இப்னு ஹலஃப் அங்கே போனாங்க. அந்த பெண் இவரிடத்திலே வந்து இன்னைக்கு ஆஷூரா தினம், எனக்கு குழந்தைகள்லாம் இருக்குது, அந்த குழந்தைகளோட வாப்பா தன்னுடைய கணவர் மௌத்தாயிட்டார், அனாதை பிள்ளைகள், நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு சாப்பிடுவதற்கான சரியான உணவு இல்லை, மா தாபூகும் அம்மா தரக்கலகும் செய்யா, என்னுடைய கணவர் இறக்கும்போது அந்த குழந்தைகளுடைய தந்தை இறக்கும் பொழுது எதுவும் பிள்ளைகளுக்காக விட்டுட்டு போகலை, ஏன்னா அவர் வசதி இல்லை, நானும் நல்ல குடும்பத்தில் உள்ளவ தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னபோது இவருக்கு ரொம்ப இறக்கம் வந்துட்டு, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு மனவேதனைப்பட்டு, சரி இருந்தாலும் பரவாயில்ல நீ வாமா வீட்டுக்கு வாமான்னு அழைச்சிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வெளியிலே நிறுத்தி வைத்து விட்டு கதவை சாத்தி விட்டு அந்த நல்ல அழகான ஆடையை, அது கொஞ்சம் விலையானது தான், அதை கலந்து விட்டு ஒரு இத்து போன கிழிஞ்ச ஆடை இருந்தது, அதை உடுத்துக்கிட்டார். இந்த ஆடையை மடித்து கதவுக்கு ஒரு ஓரப்புறமாக நின்றுக்கிட்டு, மா இந்த ஆடையை நீங்கள் ஏதாவது வச்சுக்கோங்க, விற்று ஏதாவது எடுத்துக்கங்கம்மா அப்படின்னு கொடுத்து அனுப்பிட்டார். அந்த பெண்ணுக்கு சந்தோஷம் என்றால் சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு துவா ஒன்று செய்கிறாங்க பாருங்கள், அழகான ஒரு துவா. ஃபகாலத் அல்பஸக்கல்லாஹு மின் ஹுலலில் ஜன்னah வலா அஹ்வஜக ஃபீ பாக்கி உம்ரிக இலா அஹதின். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சுவன பட்டாடைகளிலிருந்து ஒரு ஆடையை வழங்குவானாக, உங்களுக்கு அணிவிப்பானாக, சுவன பட்டாடையை அணிவிப்பானாக. நீங்கள் வாழும் காலமெல்லாம் இனி உங்களுடைய வயசில் எவ்வளோ பாக்கி இருக்குதோ அந்த காலத்தில் யாரிடத்திலும் தேவையாகாமல் உங்களை பாதுகாப்பானாக. இது பெரிய அற்புதமான துவாவா இல்லையா? அல்லாஹ் நம்மையும் அப்படி ஆக்கி வைப்பானாக. யாரிடத்திலையும் நீங்கள் தேவையாகக்கூடாது, அல்லாஹ் உங்களை யாரிடத்திலையும் தேவையாகாமல் உங்களை பாதுகாப்பானாக, சுவன பட்டாடையை உங்களுக்கு அணிவிப்பானாக அப்படின்ற துவாவை அந்த செஞ்சுட்டு போயிடனோடனே இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, மன நிறைவாக இருந்தது. எவ்வளவு கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு துவா கிடைக்குமா? மன நிறைவோடு கேட்கக்கூடிய துவா இல்லையா? ஒரு விதவையான பெண்மணி, அனாதைகளினுடைய தாயாக இருக்கக்கூடிய பெண்மணி, மன நிறைவோடு கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை இவருக்கு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தந்தது. அன்று இரவு அவர் நித்திரை செய்யும் பொழுது ஒரு கனவு காணுகிறார். சுவனத்தினுடைய ரம்பை, ஹூருல் ஐன், ஒரு அழகான ரம்பை வந்து உட்கார்ந்திருக்கிறார். அதை பார்க்க பார்க்க அப்படி அழகு, சொல்ல முடியாத அழகில் அவள் திளைத்து கொண்டிருக்கிறார். அவள் கையிலே ஒரு துஃபாஹ், ஆப்பிள் பழம் இருக்கிறது. அந்த ஆப்பிளினுடைய மனம் என்பது துனியா வானத்து வரைக்கும் அது மணக்குது. ஆப்பிளில் லேசான மனம் இருக்கும், துனியா பூரா மணக்குதே எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பழத்தை இவருடைய கையில் கொண்டு வந்து கொடுக்குறா, இந்தாங்க வச்சுக்கங்கன்னு கொடுக்குறா. அவரும் அதை வாங்கிட்டு அந்த பெண்ணுக்கு பக்கத்திலேயே வந்து உட்காடுறாங்க. கனவுல அவர் உட்கார சொல்கிறா, உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து அதை பிரித்ததும் தான் தாமதம், அதை உடைக்கிறார், அந்த ஆப்பிளை உடைக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உடைத்து, அதை உடைத்த உடனே அதிலிருந்து ஒரு அற்புதமான சுவன பட்டாடை அப்படியே வருது. அந்த மாதிரி ஒரு ஆடை எங்கும் பார்க்க முடியாது. அந்த வரலாற்று செய்தியிலே எழுதுகிறார்கள், லா துசாவிஹா அத்துனியாவோ மாஃபிஹா, இந்த துனியாவையும் அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விற்றாலும் கூட அந்த உடையை வாங்க முடியாது. அப்படின்னா பார்த்துக்கங்க, இதெல்லாம் நம்முடைய கற்பனைக்கு எட்டாது. ஆகிரத்தில் போன பிறகு தான் அதெல்லாம் நமக்கு தெரியும். அவ்வளோ அற்புதமான ஆடை. இதை பார்த்து அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷமாகி அவர்கிட்ட கேட்குறாரு, மண் அந்தி, நீ யாருப்பா அப்படின்னு அவர் கேட்குறாரு அந்த பெண்ணிடத்தில். ஆனால் ஆஷூரா அப்படிங்கிறார் அந்த புள்ள சொல்லுது,
நான் தான் ஆஷூரா அப்படிங்குது. சொல்லிட்டு ஜௌஜத்துக்க ஃபில் ஜன்னா, உன்னுடைய சுவன மனைவியாக நான் இருக்கிறேன், உன்னுடைய சுவனத்து மனைவி. அவர் ஆச்சரியப்பட்டு ஃபொபிம நில்து தாலிகா, இந்த பாக்கியத்தை நான் எப்படி பெற்றேன் என்ற போது பிதாவத்தி தில்கல் மிஸ்கீனத்தில் அர்மிலா, அந்த விதவையான மிஸ்கீனான அந்த பெண்மணி கேட்ட துவாவினால் இந்த பாக்கியத்தை நீங்கள் அடைந்தீர்கள். அப்படியே திகைச்சு போயிட்டார். அப்புறம் காலையில் விழிச்சார், 2 ரக்காத் ஸ்பெஷலாக தொழுதார். தொழுதுட்டு ஒது செய்து தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் வேண்டுறார், யா அல்லாஹ், அதை பார்த்ததுக்கு பிறகு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடுமா இல்லையா? துனியாவில் சொத்து சுகம் பதவி பவிசு ஒன்றுமே இல்லை, நத்திங், எதுவுமே இல்லைன்னு ஆகிடும். ஆகிரத்தினுடைய நிலை அப்படித்தான், சுவனத்தினுடைய ஒவ்வொரு செங்கலும் அப்படித்தான். இந்த காட்சியை பார்த்ததுக்கு பிறகு யா அல்லாஹ், நான் கண்ட கனவு உன்புறத்திலிருந்து உள்ள கனவாக இருக்குமையானால், கனவு ஷைத்தான் புறத்திலிருந்து வருமா இல்லையா? உன்புறத்தில் உள்ள கனவாக இருக்குமையானால், ஹக்கான கனவாக இருக்குமையானால், நான் இந்த இன்பத்தை அனுபவிக்கும் முகமாக உன்னுடைய சமூகம் சீக்கிரமாக வந்து சேர விரும்புகிறேன், என்னை உன் பக்கத்தில் அழைத்துக்கொள் என்று கேட்டபோது அதோடு அவர் ரூஹு பிரிஞ்சிருச்சு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதெல்லாம் ஆஷூரா நாளில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வுகள். எனவே இந்த நாளை நாம் கண்ணியப்படுத்துவதும் நோன்பு நோற்பதும் ஏழை எளியவர்களுக்கு தேவையுடையவர்களுக்கு அந்த நாளில் உதவுவதும் தன்னுடைய குடும்பத்தில் தாராளமாக இருப்பதும் நம்முடைய துன்யா ஆகிரத்தை பாக்கியமானதாக ஆக்கி வைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம் அப்படி செய்வோமாக. குறிப்பாக நம்முடைய குடும்பத்திலே நம்மை சார்ந்தவர்களிலே யார் யார் ஏழை எளியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தேர்வு செய்து, அல்லாஹ் எவ்வளோ வசதிகளை நமக்கு தந்திருக்கலாம், அவருடைய வசதிக்கு தகுந்தவாறு அந்த நாளையிலே தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்பதையும் இதன் வழியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது அல்லாமல் இந்த நாளில் வேறு நிகழ்வுகள் நடந்துகிறது என்றாலும் கூட அதையெல்லாம் விரிப்பதற்கான நேரம் இதுவல்ல, நேரமில்லை. குறிப்பாக இந்த நாளில் தான் இவைகளெல்லாம் மிக சந்தோஷமான நிகழ்வு என்றாலும் மிக வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நாளில் நடந்தது. நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திருப்பேரர் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாளும் இந்த ஆஷூராவில் தான். இதை குறித்து அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பை செஞ்சிருக்கிறாங்க. சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் வர்றாங்க, பூமியிலே இறங்கி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன பிள்ளை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, பேர பிள்ளைய கொஞ்சிக்கு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்குறார்கள், யார் ரசூலுல்லாஹ், இந்த பிள்ளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், என் பிள்ளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. உங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த பிள்ளையை ஒரு கட்டத்தில் கொலை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீண்ட நெடிய வரலாறு, அதனுடைய ஒரு துணுக்கை மாத்திரம் நான் சொல்லியிருக்கிறேன். சைனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது அதனுடைய காரணம் ஜனநாயகத்தை இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்காக. ஜனநாயகத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்தி சமத்துவமான வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அநீதமான ஆட்சியாளர்களை அகற்றி நேர்மையான ஆட்சியாளர்களை அதிலே அமர வைக்க வேண்டும் என்பதற்காக, நீதியும் நேர்மையும் சத்தியமும் ஒழுக்கமும் ஒழுங்கும் உள்ள பண்பும் உள்ள நல்ல ஆட்சியாளர்களின் மூலமாக இந்த உம்மத் மிகுந்த பயனை பெற வேண்டும், அவர்கள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்ற நோக்கில்தான் அவர்கள் அந்த பிரயாணப்பட்டார்கள். அதன் வழியாக அவர்கள் ஷஹீதாகவும் ஆனார்கள். அந்த ஷஹாதத்திற்கு பிறகு எவ்வளவு பெரிய மாற்றங்கள் அரசுகளிலே நிகழ்ந்தது என்பதெல்லாம் நீண்ட நெடிய வரலாறு. அத்தகைய இடையூறுகளை செய்தவர்களுடைய நிலையெல்லாம் என்ன ஆனது என்பதும் பாரதூரமான வரலாறாக நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த நாள் நாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்த வழியின் அடிப்படையில் தாராளமாகவும் நோன்பு நோற்றவர்களாகவும் இன்ன பிற இபாதத்துக்களில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய இல்லத்தில் உள்ளவர்களையும் அப்படி ஆக்கி இதே மாதிரி நடவடிக்கைகளில் செயல்பாடுகளில் ஈடுபட்டு வல்ல அல்லாஹ்வினுடைய பேரருளுக்கு பாத்திரமானவர்களாக நாம் திகழ வேண்டும். வல்ல அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக. இந்த புனிதமான ஆஷூராவினுடைய நாளினால் நம்முடைய பாவப்பிழைகளை மன்னித்து நம்முடைய வாழ்நாளில்
நல்ல வளத்தையும் நலத்தையும் தந்து சாலிஹான நன்மக்களையும் நமக்கு வழங்கி ஹலாலான ஹாஜத்துக்கள் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்து நம்முடைய மக்களை நிம்மதியான நல்ல மக்களாக நமக்கு கட்டுப்பட்ட மக்களாக வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.